நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ உங்களுக்காக இன்னைக்கு வரப்போகுது. 500க்கும் மேற்பட்ட கிட் வந்து உங்களோட சப்போர்ட் மூலமா இது வரைக்கும் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அதுக்கு 10க்கும் மேற்பட்டவங்க ட்ரையல் பேக்ல இருந்து காளான் பண்ணையா வந்து மாத்திருக்காங்க. பெரும்பாலும் நம்ம கிட்ட கிட் வாங்கினவங்க எல்லாருமே வந்து இல்லத்தரசிகளாக தான் இருக்காங்க. இதுதான் வந்து அந்த மஷ்ரூம் கிட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கிலோ சீடு இருக்கும். இஞ்சி கவர் வந்து கொடுத்துருப்போம். 7 இருந்து 8 கிலோ வைக்கோல் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் டிப் பண்ணிக்கலாம். பேகா போட்டுருக்குன்றதுனால டக்குன்னு எடுத்தா நம்ம கட் பண்ண வைக்கோல் உதிரியா தனித்தனியா வருது பாருங்க. ஸோ நல்லா சுத்தி இந்த மாதிரி அமைக்க விட்டுருங்க. இப்போ நம்ம சாப் பண்ணி போடுறதுனால இந்த வேலை மிச்சம் அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய பேர் எதுக்காக தொங்க விடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மஷ்ரூம் பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நம்ம கிட்டு பேக் போட்டு வந்து இன்னைக்கு கூட 9 நாள் ஆகுது. ஃபுல்லாக காளான் வந்துருச்சு பாருங்க. இதுலயே புகை மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும். சிப்பி காளான் வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் வெறும் 500 ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். இதை கிட்டத்தட்ட நம்ம கடந்த ஒரு 6 மாதமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் 500க்கும் மேற்பட்ட கிட் வந்து உங்களோட சப்போர்ட் மூலமா இது வரைக்கும் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் 400க்கும் மேற்பட்டவங்க இந்த கிட்டை யூஸ் பண்ணி காளான் வளர்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிலரோட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 10க்கும் மேற்பட்டவங்க அடுத்த லெவல் இதை கொண்டு போயிட்டாங்க. அதாவது ட்ரையல் பேக்கில் இருந்து காளான் பண்ணையாக வந்து மாற்றிருக்காங்க. அதில் ஒரு சிலர் நம்ம விசிட்டும் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இப்போவும் நாம தான் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். காளான் விதைகளாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான கவராக இருக்கட்டும், அந்த வைக்கோல் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நாம தான் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இது ரொம்ப நாளாக இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு, பட் இப்போ தான் வந்து அதுக்கான நேரம் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த வீடியோவில் நம்ம இந்த காளான் கிட்டை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இந்த காளான் கிட்ட யூஸ் பண்ணி போடுற பேக்ஸ்லேருந்து எப்படி நம்ம காளானை அறுவடை பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது காளான் வளர்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பெரும்பாலும் நம்மக்கிட்ட கிட் வாங்கினவங்க எல்லாருமே வந்து இல்லத்தரசிகளாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு டெய்லி வந்து ஒரு 300 to 500 ரேஞ்சுக்கு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா கிட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, சிப்பி காளான் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றியுமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் கிட் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் சிப்பி காளான் வளர்ப்பை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து அந்த மஷ்ரூம் கிட். இந்த மஷ்ரூம் கிட்டில் முதல்ல உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் கிட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் கிட் எல்லாமே ஃபுல்லி பேக்கடாக தான் வரும். ப்ளஸ்ஸு இந்த சீடோட ப்ரீத்திங்காக நாங்கள் இதில் இந்த கிட்டில் வந்து ஹோல்ஸும் கொடுத்துருப்போம். சீட்டில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ சீடு இருக்கும், half kg. ஸோ 1 கிலோ சீடு. இஞ்சி கவர் வந்து கொடுத்துருப்போம். ஸோ பிபி கவர் அபோவ் 50 மைக்ரான் இருக்கிற பிபி கவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ஸை தொங்க விடுறதுக்கு தேவையான கயிறு. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா வைக்கோல் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்போம். ப்ளஸ் இதில் ரப்பர் பேண்டும் இருக்கும். சிப்பி காளான் வளர்ப்புற ரொம்ப முக்கியமான விஷயம், முதல் விஷயம் ஸ்டெர்லைசேஷன், அதாவது வைக்கோலை சுத்தப்படுத்துறது. இந்த வைக்கோலை சுத்தப்படுத்துறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் நாம் இன்றைக்கி பயன்படுத்த போகிற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மலினும் கார்பன் டேசியம் பவுடரும் யூஸ் பண்ணி வைக்கோலை ஸ்டெர்லைஸ் பண்ணி எப்படி பேக் போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட கிட்டு வாங்குறவங்க நிறைய பேர் கேட்குறது வந்து இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்காக தான் வந்து முக்கியமாக நம்ம இந்த வீடியோவே நம்ம பண்ணுறது. இந்த வீடியோவில் நாம் எப்படி இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி பேக் ப்ராசஸிங் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு சிப்பி காளான் நல்லா வளரணும் அப்படின்னா இந்த வைக்கோலை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ வைக்கோல் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அந்த வைக்கோல் வந்து நல்லா காஞ்ச வைக்கோலாக இருக்கணும். ஆல்ரெடி பயன்படுத்தின வைக்கோல் எப்பயுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மழையில நனைஞ்ச வைக்கோலை நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன ஸ்டெர்லைசேஷன் ப்ராசஸ் நல்லா போட்டு விதைகள் நல்லா போட்டாலுமே வைக்கோல் சரியில்லை அப்படின்னா பேக் எல்லாமே உங்களுக்கு கண்டாமினேட் ஆகிடும், அதாவது கெட்டு போயிடும். ஸ்டெர்லைசேஷன் எதுக்காக அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது வைக்கோலை ஏன் சுத்தப்படுத்துறீங்க, அது அப்படியே போட்டால் காளான் வராதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. சில பேர் வந்து அப்படியே கூட போட்டுடுறாங்க. ஸோ நம்ம சொல்றதை கேட்காம நம்ம எதுக்காக வைக்கோலை வந்து சுத்தப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளானம் அப்படிங்கிறதும் ஒரு பூஞ்சை தான். இதுலேயும் சில பூஞ்சைகள் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா ஒரே போடும்போது வளர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால ஸோ
ஸோ இதில் இருக்கிற பூஞ்சைகளையும் கிருமிகளையும் நம்ம நீக்கிட்டு அதுக்கப்புறம் காளானுடைய விதைகளை நம்ம போடும்போது காளான் ரொம்பவே நல்லா வரும். இந்த வைக்கோலை வந்து நீங்கள் முழுசாகவும் வந்து இந்த பேக் ப்ராசஸிங்க்கு போடலாம், இல்லை இந்த வைக்கோலை கட் பண்ணியும் போடலாம். கட் பண்ணி போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வைக்கோலை நீங்கள் கட் பண்ணி போடும்போது பேக்குள்ளே அதிகப்படியான வைக்கோல் நம்ம போடலாம். இன்னொரு விஷயம், ஈஸியாக மைசீலியம் ஃபார்ம் ஆகும், அதாவது அந்த பூஞ்சைகள் வளர்கிறது கொஞ்சம் சீக்கிரமாகவே இருக்கும். பட் இந்த மாதிரி முழுசாக நம்ம வைக்கோல் போடும்போது அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிட் அப்படிங்கிறது இதில் ஒரு 4லேருந்து 5 பேக் தான் நீங்கள் போட போகிறீங்க. கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு 30 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா இந்த வைக்கோலை நீங்கள் மேனுவலாக கையிலேயே கூட கட் பண்ணி போடலாம். அதில் எப்படி கட் பண்ணுறதுன்ற ஒரு சில விஷயங்களும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் முழுசாக போட்டால் எப்படி இருக்கும் ப்ராசஸ், வைக்கோலை வந்து கட் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற 2 ப்ராசஸுமே காமிக்கிறேன். அதாவது இதில் நான் 5 பேக் போடுறேன் அப்படின்னா ஒரு 3 பேக் வந்து கட் பண்ண வைக்கோல்லையும் 2 பேக் வந்து கட் பண்ணாத வைக்கோல்லையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த கிட்டுக்காக வந்து நீங்கள் வைக்கோலை கட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா சிம்பிள், இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ சைஸ் கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ எங்ககிட்ட சாப்பர் இருக்குது, நாங்கள் சாப்பர் வச்சு கட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு சும்மா சாம்பிள் காமிக்கிறதுக்காக நாங்கள் வந்து இது கட் பண்ணி காமிச்சோம். ஏன்னா இது ஃபுல்லாக எங்களுக்கு கட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ண வைக்கோல் வந்து எடுத்துக்கிறோம். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், இதுக்கு எவ்வளோ வைக்கோல் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரோல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ரோலில் ஒரு கால்வாசி, ஸோ இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டாக சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 கிலோ வைக்கோல் வந்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஈரப்படுத்தி பேக் ப்ராசஸுக்கு போகிறப்ப உங்களுக்கு ஒரு 2.5லேருந்து 3 மடங்கு அது வந்து அதோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 கிலோவில் 4 கிலோ வைக்கோல் வந்து கட் பண்ண வைக்கோலும் 3 கிலோ வைக்கோல் வந்து முழுசாக இந்த மாதிரி நீளமாக இருக்கிற வைக்கோலும் வந்து எடுத்துக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழு வைக்கோல் வந்து நம்ம 3 கிலோ எடுத்துருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிறது பெட்டர் கட் பண்ணாத வைக்கோல், இது கட் பண்ண வைக்கோல். பார்த்தீங்கன்னா அந்த கிட்டில் கொடுத்துருக்கிற ஃபார்மலின் கார்பன் டை ஆக்சைடை வந்து தண்ணியில் கலந்துட்டு இந்த பைகளை அதில் நம்ம முக்கிய வைக்க போகிறோம். இது வந்து 14லேருந்து 18 மணி நேரம் அந்த தண்ணியில் வந்து ஊறப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம பேக் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஃபார்மலினையும் கார்பன் டை ஆக்சைடு பவுடரையும் தண்ணியில் கலந்து வைக்கோலை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் தண்ணி, 1 லிட்டருக்கு 1 ml அப்படிங்கிற ரேஷியோ. 120 ml நம்ம ஃபார்மலின் வந்து இதில் போட போகிறோம். இது கார்பன் டை ஆக்சைடு பவுடர், இதையும் வந்து இப்போ நம்ம கலக்க போகிறோம். ஜெக்கில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியில் கலந்துட்டு அப்படியே வந்து நம்ம ட்ரம்மில் ஊற்றிக்க போகிறோம். இதை நீங்கள் முழுசாக போட்டுடலாம். ஒரு கிட்டுக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு தேவையான மொத்த பவுடருமே இவ்வளோ தான். கலக்கிட்டு நம்ம டைரெக்டாக வந்து தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நுர வர அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கினதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணிக்கிறதுக்கு வைக்கோலை எடுத்து நம்ம இதில் டிப் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நீங்கள் உள்ளே இறங்கி கூட மிதிச்சிக்கலாம். உங்கள் காலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இதை மிதிச்சிக்கலாம். இந்த 2 பை ஊறுறதுக்கு தேவையான தண்ணி வந்து இதில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான அளவு. நம்ம எடுத்தது வந்து 100 லிட்டர் தண்ணி. இப்போ இது மேலே வந்து ஒரு கல் வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் எல்லாமே உள்ளே போயிடுச்சு. மேலே இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேங்கணும். அப்போ தான் வைக்கோல் வந்து ஸ்டெர்லைசேஷன் கரெக்டாக ஆகும். இப்போ இது வந்து ஒரு 14லேருந்து 18 மணி நேரம் இந்த ட்ரம்முக்குள்ளேயே இந்த தண்ணிக்குள்ளேயே வந்து இருக்க போது. அதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்து பேக் வந்து போட ஆரம்பிக்க போகிறோம். அடுத்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைக்கோல் எடுத்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு பேக்கில் வைக்கோலை போட்டுட்டு சீட்ஸை வந்து நம்ம போட போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:15 ஆகுது. நம்ம அடுத்த நாள் ஒரு 10லேருந்து 12 மணிக்குள்ளே நம்ம இதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 11:15. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 19 மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ அந்த பேக்கை வந்து வெளியே எடுத்து, அந்த வைக்கோல் ஊறின பேக்கை வெளியே எடுத்து நம்ம வந்து
இப்போ மஷ்ரூம் போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வைக்கோலை நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி வந்து ட்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து இங்கே ட்ரையர் வச்சுருக்கோம், அதனால் நம்ம ஈஸியாக வந்து ட்ரை பண்ணிவிடுவோம். பட் இனிஷியலாக ஒரு கிட்டு பண்ணுறவங்களுக்கு ட்ரையர் வந்து இருக்காது. அதனால் நீங்கள் முதல்ல தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு மணி நேரம் வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்து சொட்டுற அளவுக்கு விட்டுடுங்க. ஸோ ஓரளவுக்கு காஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு மேட் மாதிரி போட்டுட்டு அது மேலே வந்து ஃபேன் போட்டு காய வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவுட்டரில் மொட்டை மாடியில் காய வைக்கலாமா, வெயிலில் காய வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அங்கே வந்து உங்களுக்கு அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் ஒரு ரூமில் ஃபேன் போட்டு காய வைங்க. கொஞ்சம் லேட்டானா பரவாயில்ல. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும் தான். பட் வேறு வழி இல்லை. ஸோ ஒரு ரூமில் வச்சு நீங்கள் ஃபேன் வச்சு ஆற வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வச்ச கல், அந்த கல் தான் வந்து நமக்கு அந்த வைக்கோலை வந்து உள்ள வரைக்கும் அமுத்தி வச்சுருக்கோம். இந்த கல்லை முதல்ல எடுத்துடலாம். இது பேக்காக போட்டிருக்கோன்றதுனால டக்குன்னு எடுத்துட்டோம். சப்போஸ் நீங்கள் வைக்கோலை வந்து அப்படியே போட்டிருக்கீங்க, பேக் போடாமல் போட்டிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வைக்கோலாக எடுத்து நீங்கள் வெளியே போடுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தட் வந்து நமக்கு ரொம்ப ஈஸி. தண்ணியிலேருந்து வெளியே வரும்போது பயங்கர வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் தூக்குறது கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இப்படியே வச்சோன்னா அதில் இருக்கிற தண்ணி மொத்தமே வந்து நமக்கு சொட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம வைக்கோல் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம ட்ரையர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். நார்மலாக வந்து ஃபேனில் காய வச்சோம் அப்படின்னா நமக்கு 2 மணி நேரம் ஆகும். நம்ம ஒரு நாளைக்கே வந்து 25-30 பேக்குக்கு மேலே போடுறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு ட்ரையர் எல்லாம் வேலையே ஆகாது. எல்லாருமே வந்து ஆரம்பத்திலே ட்ரையர் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபேனில் காய வச்சு கூட போடலாம். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு இது வந்து ட்ரை பண்ணி கொடுத்துரும். ட்ரையருக்காகவே வந்து வாங்கின ஒரு மிஷின் இது. ஆக்சுவலாக இது வந்து வாஷிங் மிஷின் தான். ஸோ இதை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி வெறும் ஸ்பின் மட்டும் ஆகிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் வீட்டில் ஏதாவது வேஸ்ட் வாஷிங் மிஷின் இருக்குது, இல்லை வந்து வாஷிங் மிஷின்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுற கடைகளில் கேட்டால் கூட உங்களுக்கு இது வந்து கிடைக்கும். பட் கிட்டு வாங்குறவங்களுக்கு இது வந்து அவசியம் கிடையாது. நமக்கு இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து நமக்கு இப்போ வெளியே வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் வெளியே போட்டு கொஞ்சம் காய வச்சுக்கலாம். நம்ம இது எல்லாமே முழு வைக்கோல், கட் பண்ணாமல் நம்ம போட்ட வைக்கோல். சும்மா இதை நம்ம இப்படி பரப்பி விடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்சிடும். இந்த வைக்கோலில் நம்ம புழிஞ்சா கூட நமக்கு பெருசாக வந்து தண்ணி வராது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் நிறைய பேருக்கு இந்த இருக்கிற சந்தேகம் வந்து வைக்கோலை எந்த அளவுக்கு வந்து காய வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பதத்தில் நீங்கள் காய வச்சிங்கன்னா போதும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணாத வைக்கோல். ஸோ அது எப்படி இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண வைக்கோல். இது நம்ம காய வைக்கும் போதே எப்படி உதிரி உதிரியாக தனித்தனியாக வருது பாருங்கள். இது காயறதுக்கும் நமக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ டேரெக்டாக நம்ம பேக் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து நம்ம கட் பண்ணாத வைக்கோலில் பேக் போட்டால் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, எப்படி வந்து போடுறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ண வைக்கோலில் எப்படி பேக் போடுறதுன்றதை பற்றியும் பார்க்கலாம். மொத்தம் வந்து நம்ம அந்த கிட்டில் வந்து 5 கவர் வந்து கொடுத்துருப்போம். இது 12க்கு 24 கவரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிற கவர் இந்த மாதிரி 4 இருக்கும். அந்த வைக்கோல் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அந்த மெட்டீரியல் எல்லாம் ஒரு கவரில் போட்டு கொடுத்துருப்போம். அந்த கவரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 5 கவர். ஸோ இப்போ இந்த கவரை வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் வந்து பேக்ஸ் போடுவோம். அதுக்காக இந்த கவரை வந்து நம்ம ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மாற்றுறதுக்காக வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற சொல்கிறேன். நிறைய பேர் வந்து அப்படியே போடுறாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. பேக் வந்து உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு ப்ராப்பர் பேக் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது நீங்கள் கம்பல்சரி பண்ணணும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் கவரை வந்து மடிச்சுக்கோங்க. இந்த புடவை மடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதாவது கவருக்கு 2 பகுதி வந்து இருக்கும். ஒன்று வந்து க்ளோஸ்டு, இன்னொன்று ஓப்பன். ஸோ இந்த க்ளோஸ்டாக இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓப்பன் பிளேஸ் வந்து மேலே இருக்குது. ஓப்பன். ஸோ இப்படி மடிச்சுட்டு
ரப்பர் பேண்டை ஸோ இந்த மாதிரி சுற்றிக்குவாங்க. சுற்றிக்கிட்டு நீங்கள் கவரை இப்படி திருப்பினீங்கனாலே உங்களுக்கு அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வந்து வந்துடும். கவரை இப்படி திருப்பிக்கலாம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து 1 கிலோ சீட் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி வந்து 2 1/2 கிலோவில் இருக்கும். ஸோ முதல்ல வந்து இந்த சீட்ஸை வந்து நம்ம உடைக்கணும். ஸோ இதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. நிறைய பேர் வந்து ரொம்ப ரக்கடாக இது வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இது எடுத்துட்டு கவரை வந்து கிழிச்சுக்கோங்க. சில பேர் இந்த சீட்ல வந்து எல்லோயிஷ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லோயிஷ் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. க்ரீன், ஆரஞ்சு, பிளாக் இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராப்பர் சீட். ஸோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது வந்து இது எல்லாமே வந்து காளானுடைய மைசீலியம் தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இதையும் நீங்கள் பேக்கில் சேர்த்து போடலாம். சீட்ஸை எப்பயுமே இந்த மாதிரி ஒரு 4 துண்டுகளாக உடைச்சிக்கோங்க. இந்த இடம் உங்களுக்கு அழுகி இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்த மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு போடலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சீட் செப்பரேஷன் கரெக்டாக இருக்கும். சீட்ஸை வந்து உடைச்சிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ வாங்க இப்போ நம்ம பேக் போட ஆரம்பிக்கலாம். முதல்ல எடுத்த உடனே கொஞ்சம் சீட்ஸ் வந்து அடியில் போட்டுக்கோங்க. அடியில் போட்டுட்டு வைக்கோல். ஸோ இதுதான், இது வந்து கட் பண்ணாத வைக்கோல். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது பண்ணும்போது இந்த மாதிரி போட்டு அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி அழுத்திட்டு சீட்ஸை கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து இந்த ஓரங்களில், ஸோ இங்கே தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி இந்த ஓரங்களில் தூவி விட்டுருங்க. சென்டர்லேயும் கொஞ்சமாக போட்டுட்டு அடுத்து இந்த நீங்கள் கட் பண்ணாமல் வைக்கோல் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைக்கோலை இந்த மாதிரி எடுத்து இப்படி சுருட்டிக்கோங்க. இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்து நீங்கள் அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். நல்லா சுற்றி இந்த மாதிரி அமைக்கி விட்டுருங்க. மறுபடியும் சீட்ஸ் வந்து எடுத்து அதே மாதிரி சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. சென்டராக கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ மறுபடியும் வைக்கோலை வந்து இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. இந்த சுருட்டுறது உங்களுக்கு அந்த போடுற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸிப்படுத்தும். அப்படியே போட்டிங்கன்னா கஷ்டம். ஸோ ஒரு மீடியமான சைஸில் இப்படி சுருட்டி இப்படி வச்சுக்கோங்க. உங்களால் கட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வைக்கோலை சுருட்டி 6லேருந்து 7 லேயர் வரைக்கும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம நீளமான கட் பண்ணாத வைக்கோலில் பேக் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டைமும் கொஞ்சம் எடுத்துக்கும். ஆனால் கட் பண்ண வைக்கோலில் காளான் பைகள் போடுறது ரொம்பவே ஈஸி தான். அவ்வளோதான், பேக்கோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சது. இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 லேயர் நம்ம எப்போவுமே போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 மொத்தமாக வந்து இதில் 6 லேயர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஒரு மினிமம் 5 லேயராவது நீங்கள் போடணும். மேக்ஸிமம் 8 லேயர் வரைக்கும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு ரப்பர் பேண்ட் போட்டாலும் ஓகே, இல்லை வந்து நீங்கள் கயிறு கட்டினாலும் ஓகே. நான் எப்பயுமே வந்து கயிறு தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் தான் நமக்கு வந்து அதிகப்படியான டைட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எப்படி கட்டணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த விரலில் இதை பிடிச்சிக்கிட்டு ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு பேக்கோட டைட் வந்து இங்கே வரும். ரப்பர் பேண்டில் இந்த மாதிரி டைட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஸோ பேக்கோட ப்ராசஸ் முடிஞ்சுது. இப்போ நம்ம ஒரு பேக் வந்து கட் பண்ணாத வைக்கோலில் வந்து நம்ம போட்டோம். இப்போ வந்து நம்ம சாப் பண்ண வைக்கோலில் வந்து நம்ம ஒரு பேக் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு அடியில் வந்து கொஞ்சம் சீட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அதை சுருட்டி வச்சோம்ல, அதை வந்து இங்கே நம்ம வைக்கோலை வந்து சுருட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே நீங்கள் எடுத்து டைரெக்டாக போடலாம். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராசஸ்க்கு இந்த ப்ராசஸ்க்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி சீட்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் போடணும். போட்டுட்டு நீங்கள் அப்படியே டைரெக்டாக எடுத்து இந்த வைக்கோலை வந்து போடலாம். நீங்கள் அது அழுத்தணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. பார்த்தீங்கன்னா இது போடுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி உங்களுக்கு வெயிட்லேயும் இது வித்தியாசம் வரும். இப்போ நம்ம சாப் பண்ணி போடுறதுனால இந்த வேலை மிச்சம் அப்படிங்கிறதையும் தாண்டி காளான் வளர்றது, அதாவது மைசீலியம் ஃபார்மேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக நடக்கும். ஸோ ஓவராலாக டைம் வந்து ரொம்ப 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 சேவ் ஆகும். இப்போ அதே மாதிரி அதிகப்படியான வைக்கோல், இப்போ அதில் வந்து நம்ம ஒரு 3 கிலோ அந்த மாதிரி போடுறோம், 300 200 கிலோ போடுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒரு 3.5 கிலோ வரைக்கும் கூட நீங்கள் வைக்கோல் வந்து இதில் போடலாம். அந்த மாதிரி போடும்போது நமக்கு ஈல்டு வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சீட்ஸ் வந்து நம்ம ரெண்டுத்துக்குமே ஒரே அளவு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு 200 கிராம் போடுறோம் கட் பண்ணாத வைக்கோலுக்குனா இதுக்கும் 200 கிராம் சீட் தான் போடுறோம். ஆனால் ஈல்டு வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா வைக்கோல் கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வந்து காளான் வரும். ஸோ இதில் நம்ம அதிகப்படியான வைக்கோல் நம்ம போடும்போது நமக்கு ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கிடைக்கும் கண்டிப்பாக. அவ்வளோதான், பேக் போட்டு முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட கிடையாது. நமக்கு கட் பண்ண வைக்கோல் அப்படின்னா இதோட ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்குமே நம்ம 6 லேயர் தான் வந்து போட்டிருக்கோம். ஆனால் இதோட வெயிட் வித்தியாசம் என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் வாங்க. இது வந்து நம்ம கட் பண்ணாத முழு வைக்கோலில் போட்ட பேக். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3 kg வருது. இப்போ நம்ம கட் பண்ண வைக்கோல் ஸோ இதில் போடும்போது நமக்கு 2.25 கிலோ. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு 1/4 கிலோ வந்து வித்தியாசம் வருது. சீட்ஸோட லெவல் ஒன்று தான். வைக்கோலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம கீல்டு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நம்ம இப்போ வந்து 2 பேக் போட்டிருக்கோம் ஒரு சீட் யூஸ் பண்ணி. இன்னுமே வந்து நமக்கு ஒரு 3/4 பேக் போடுற அளவுக்கு நம்ம சீட்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்னொரு சீடையும் வந்து நம்ம பிரிச்சுப்போம். இப்போ மொத்தமாக வந்து இந்த 1 கிலோ சீட்ஸ் யூஸ் பண்ணி 5 பேக் போடலாம். நாங்கள் யூஸ்வலாக 6 பேக் கூட ஒரு சில டைம் போடுவோம். பட் நீங்கள் புதுசாக போடுறீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேக் போடுங்க. 4 பேக் போட்டிங்கன்னா கூட நல்லது தான். ஏன்னா 4 பேக் போடும்போது உங்களுக்கு சீக்கிரமாக சீட்ஸ் அதிகமாக போடுறீங்க அப்படின்போது மைசீலியமோட ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம 5 பேக்குமே வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம என்ன வெயிட் வருது, என்ன டேட்டில் போட்டோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போது எழுத போகிறோம். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3200. ஸோ இது நம்ம போட்டது வந்து 4வது பேக்காக போட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீரியல் நம்பரும் டேட்டும் போடும்போது ப்ளஸ் பேக்கோட வெயிட் போடும்போது உங்களுக்கு இது இப்போ டேட்டுன்னும் போது எப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். 3.2 kg இது பேக்கோட வெயிட் அப்படின்னும் போது இதில் எவ்வளோ ஈல்டு வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சப்போஸ் இது வந்து 2.5 கிலோவாக இருக்குன்னா அதில் எவ்வளோ ஈல்டு வருது, இது அதிகமாக இருந்தால் எவ்வளோ ஈல்டு வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த பேக்கோட வெயிட் வந்து நம்ம போடுறோம். ஸோ இதெல்லாம் மஸ்ட்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரையல் பேக் போடுறவங்க பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ அவசியம் கிடையாது. பட் ஃபர்தராக பெருசாக நம்ம ஃபார்ம் லெவலில் போகும்போது இது கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் நம்ம கடைசியாக வந்து இதை நம்ம தொங்க விடுறதுக்கு முன்னாடி எல்லா பேக்ஸ்லையும் வந்து ஹோல்ஸ் போடணும். இந்த ஹோல்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். இது வந்து இந்த ஹோல்ஸ் போடுற இடத்துல தான் காளான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஹோல்ஸ் நம்ம போடுறது முக்கியமாக ப்ரீத்திங்காக தான். ஸோ அதனால் நீங்கள் எத்தனை ஓட்டை வேணால் போட்டுக்கலாம். 9 போடலாம், 12 போடலாம், 16 போடலாம். நம்ம யூஸ்வலாக வந்து 9 ஓட்டை தான் 12 ஓட்டை போடுவோம். அதை தான் இப்போ பண்ண போடுவோம். ஒரு பக்கத்துக்கு 3 போடுங்க போதும், ஒரு லைனுக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போ நான் உங்களுக்கு விதையிலேருந்து இந்த பஞ்சை தனியாக எடுத்து வைங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் எங்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த பஞ்சை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுருங்க. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு ஷெட்டில் வைக்கிறோம் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கொசு எல்லாமே வந்து உட்காரும். இந்த மாதிரி ஓட்டைங்களில் பர்டிகுலராக அது உட்காரும்போது ஏதாவது முட்டை போட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த பேக் வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பஞ்சை வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம மொத்தமாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் எப்போ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் வர்றதுக்கு, அதாவது இந்த பேக் ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் கலரில் மாறும். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஸ்க்ரீனில் ஒரு பேக்ஸோட சாம்பிள் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கலர் மாறின உடனே இந்த பட்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மொத்தமாக 12 ஓட்டை போட்டிருக்கோம். 12 ஓட்டையிலையும் நம்ம பஞ்சு வச்சாச்சு. ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் தொங்க விட வேண்டியது தான். இந்த வீடியோவோட கண்டினியூஷனில் அப்படியே எந்தெந்த அளவுக்கு மைசீலியம் க்ரோத் ஆகுது ஒரு உங்களுக்கு சாம்பிள் சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்குது, இதுவே வந்து உங்களுக்கு 3rd டே எப்படி இருக்கும், 5th டே எப்படி இருக்கும், 10th டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைனாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் அறுவடை பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து இதை உங்களுக்கு டே பை டேவாக வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்போம். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம கடைசி ப்ராசஸ் நம்ம டேரெக்டாக வந்து
பேகை நம்ம தொங்க விட வேண்டியதுதான். நிறைய பேர் எதுக்காக தொங்க விடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த தொங்க விடுறதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொங்க விடுறதுனால இந்த இன்செக்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது ஊர்ந்து போகிற நிறைய பூச்சிகள் அதுக்கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். இன்னொரு விஷயம், எதுக்காக இப்படி நம்ம இந்த மாதிரி தொங்க விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தொங்க விடும்போது நமக்கு காளான் வந்து இப்போ சிப்பி காளான் பொறுத்த வரைக்கும் 360 டிகிரிலுமே வந்து காளான் வரும். ஸோ கயிறு வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கிட்டு 4 பக்கமும் தொங்க விடணும். சில பேர் 3 கயிறு இல்லை 2 கயிறு அந்த மாதிரி தொங்க விடுவாங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் தொங்க விடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு கயிறு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது முதல்ல வந்து நம்ம நம்பர் 1 பேக் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இது தனியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் ஒரு பேக் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேக் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா பேக்ஸும் நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது இவ்வளோதான் பேக் தொங்க விடுறது. ஸோ இப்போ இதுக்கு மேலே பேக் வைக்கிறதுக்கு இது எப்படி கட்டுன்றதை கொஞ்சம் ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 4 கயிறுலையுமே இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ இப்போ அடுத்து நம்ம 2ஆம் நம்பர் பேக் வைக்க போகிறோம். நம்ம வந்து 5 பேக்குமே வந்து ஒரே ரோலே வந்து வச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற கயிறில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இதில் 3 பேக் இல்லை 4 பேக் தான் வைக்க முடியும். அஞ்சு பேக்குமே நம்ம சப்போஸ் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட இருந்து கிட்டு வாங்குறீங்க, நீங்கள் கிட்டு வாங்கி பேக்ஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு 5 பேக் நீங்கள் போடலாம். சில பேர் 1 பேக் 2 பேக்லாம் போடுறீங்க, அந்த மாதிரி தயவு செஞ்சு போடாதீங்க. அதே மாதிரி 5 பேக் மேலேயும் போடாதீங்க. 4 பேக் கூட நீங்கள் போட்டுக்கலாம். மற்றபடி இந்த 2 பேக் 3 பேக்லாம் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் 100 கிராம் சீட் போட்டிங்கனாலும் ஒரே அளவு காளான் தான் வரும். ஒரு பேக்கில் 1 கிலோ சீட் போட்டிங்கனாலும் ஒரே அளவு காளான் தான் வரும். அதனால் முடிஞ்ச அளவு ஒரு 200லேருந்து 250 கிராம் சீட்ஸ் போகிறதுக்கு பாருங்கள், அதுவே போதுமானது. ஸோ இதிலேருந்து எத்தனை கிலோ காளான் நம்ம அறுவடை பண்ண முடியும், மேக்ஸிமம் பாசிபிலிட்டி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் பாசிபிலிட்டி சொல்கிறேன், மினிமம் பாசிபிலிட்டியும் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நல்லா பேக் இருக்குது, இப்போ அடுத்து வர கிளைமேட்டுக்கு நீங்கள் தாராளமாக இதில் 900 கிராம்லேருந்து 1.25 கிலோ வரைக்கும் நீங்கள் காளான் எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், டெய்லி எனக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காளான் வளர்ப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்ன மாதிரி காளான் வந்து விற்க முடியல, இந்த சிப்பி காளான் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து இப்போ எங்கேயுமே கிடையாது. நானும் நிறைய பண்ணிக்கு விசிட் பண்ணுறேன். எல்லாருமே வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியலனால எனக்கு காளான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர விற்க முடியலன்னு யாரும் பெருசாக சொல்கிறதில்ல. அதனால் நீங்கள் ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில், ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மஷ்ரூம் பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ முக்கியமாக இல்லத்தரசிங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம எவ்வளோவா செலவு பண்ணுறோம், ஒரு 500 ரூபா அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ இருக்கிற காலத்தில். அதுவும் ஒரு காசு தான், பட் நான் அதை கம்மியான காசு அப்படின்னுலாம் சொல்ல. பட் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இது கொடுக்குது அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக இந்த கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணலாம். லாபம் அப்படிங்கிறத தாண்டி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இது மூலயமா எனக்கு நடக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த கிட்ட கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த காளான் கிட் வேணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட சேர்த்து எப்படி காளான் வளர்க்குறது அப்படிங்கிறதையும் நம்ம ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த காளான் வளர்ப்புக்கு தேவையான பொருட்களோ இல்லை இந்த காளான் கிட்ட வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம வந்து 20ஆம் தேதி பேக் போட்டோம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 22, அதாவது இன்றைக்கி 3வது நாள். 2 நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா மைசீலியம் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே மைசீலியம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 7. ஒரு மைசீலியம் எல்லாமே இந்த வைக்கோலோட கலர் எல்லாமே மாறிடுச்சு பாருங்கள். ஸோ மைசீலியம் நல்லாவே வளர்ந்துருக்கு. 20th போட்டோம், இன்றைக்கி 27. டே 7லேயே ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு அந்த ஒயிட் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டே பை டே இந்த ஒயிட் கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நிறைய பேர் வந்து எப்போ வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ காளான் இதிலிருந்து இந்த ஹோல்ஸ்லேருந்து உங்களுக்கு காளான் வெளியே வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணவே ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நீங்கள் இது சுற்றி இருக்கிற இடத்த நீங்கள் கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாமே தவிர, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்த நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே கூலிங் வந்துடும். ஸோ இங்கே ஏதாவது சாக்கு போய் தொங்க விட்டு அதை நினச்சிங்கன்னா உங்களுக்கு பேக் கூலிங் ஆகும். காளான் வரதுக்கு முன்னாடி பேக் மேலே தண்ணி படவே கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 9. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒயிட் கலர் ஃபார்மேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ ஒரு 9-10 நாளில் இந்த மாதிரி உங்களுக்கு வைக்கோலோட கலர் மொத்தமாக திரும்பி இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் வராது. நமக்கு 16 நாள் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக மைசீலியம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன போட்ட பேக்ஸ் எல்லாமே வந்து காளான் வந்து வந்துருச்சு. அதனால நம்ம பஞ்சு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா எப்போ வேணால் எதிரையும் காளான் வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால டக்குன்னு காளான் வந்துடும். இந்த பஞ்சு எங்கெல்லாம் இருக்கோ
அந்த இடத்துல தான் நமக்கு காளான் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கிட் பேக் போட்டு இன்னையோட வந்து 20 நாள் ஆகுது. ஒரு 2 நாள் வந்து ஒரு ஃபார்ம் விசிட்காக வெளியே போயிட்டு இருந்தேன். நான் நினச்சேன் சரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போனேன். சரி வரத்துக்குள்ளே காளான் வந்துருமோ அப்படின்னு நினச்சேன். நம்ம பயந்த மாதிரியே வந்து இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஆரம்ப கால மொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். முதல் நாள் இப்படி தான் இருக்கும். ஸோ காலையில் இந்த மொட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் தான் காலையில் இந்த மொட்டே நமக்கு இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி இருந்தது தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி க்ரோத் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இது நைட்டுக்குள்ளே ஓரளவுக்கு பெருசாகவே ஆகிடும். ஏன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நேச்சுரலாகவே வந்து கிளைமேட் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நல்லா வந்து க்ரோத் இருக்குது. இது காலையில் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ ஈவினிங்குள்ளவே ஆல்மோஸ்ட் பறிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஈல்டோட ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள்லேருந்து 5 நாளைக்குள்ளே நம்ம பறிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த மாதிரி மழை காலங்களில் 2லேருந்து 3 நாள்லேயே நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ ஃபைனலாக நம்ம கிட் பேக்கில் வந்து காளான் வந்துருச்சு. எல்லாமே மொட்டு இங்கே பாருங்கள். இதெல்லாம் இன்னைக்கு விட்ட மொட்டு தான். இதெல்லாம் என்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி மொட்டு தெரிய ஆரம்பிக்குதோ அன்னிலிருந்து நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தா போதும். இதுக்கு வந்து ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் போடணுமா, எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேட்குறாங்க. இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரு சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் சொல்கிறேன். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த ரோட் சைட்லலாம் நிறைய விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வச்சே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சும்மா இந்த மாதிரி பாருங்க, இதுலேயே புகை மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும். பேக் சுற்றி இப்போ நீங்கள் தைரியமாக எல்லா இடத்துலையுமே தாராளமாக நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணலாம். பேக் ஃபுல்லாகவே. ஏன்னா நமக்கு காளான் வந்துருச்சு. அதுக்காக ரொம்ப தேங்குற அளவுக்கு பண்ணாதீங்க. சும்மா லைட்டாக இந்த மாதிரி தெளித்து விட்டிங்கன்னா போதும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது. ஒரு 70 ரூபா 80 ரூபா தான் வரும். இது வந்து நீங்கள் ஒரு 100 பேக் அளவு வச்சுருக்கிறீங்கனாலுமே இந்த ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து ஒரு கிட்டு வாங்குறவங்க எப்படி அந்த கிட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஆல்மோஸ்ட் இதை வந்து அறுவடையே பண்ணிடலாம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நம்ம உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு நம்மளும் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து டிமாண்ட் பண்ண ஒரு இந்த வீடியோ எப்படி வந்து அந்த கிட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, கிட்டு கொடுக்குறீங்க அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக நம்ம ஒரு 20 days வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஆரம்பத்திலிருந்து அந்த கிட்டை வந்து நம்ம எப்படி கொடுப்போம், அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்லேருந்து பேக் ப்ராசஸிங்லேருந்து ஒரு டே 1லேருந்து காளான் வர வரைக்கும், காளான் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணணுன்ற எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 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 வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து காளான் வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 500 தான். ஸோ 500க்கு இந்த கிட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். 500க்கு நீங்கள் கிட்டு வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 பேக்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். இந்த 5 பேக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னால் 6லேருந்து 6.5 கிலோ காளான் எடுக்க முடியும். மினிமம் பார்த்தீங்கன்னா என்னால் 5 கிலோ காளான் வந்து கண்டிப்பாக இதில் அறுவடை பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் இதை ப்ராக்டிக்கலாக ஆல்ரெடி செஞ்சு பார்த்துருக்கோம். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 800லேருந்து 900 கிராம் அப்படிங்கிறது ஆவரேஜாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். முக்கியமாக நம்மக்கிட்ட வந்து இது வரைக்கும் ஒரு 600க்கும் மேற்பட்ட கிட் வந்து இதில் கொடுத்துருக்கும். அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 400லேருந்து 450 பேர் இல்லத்தரசிகள் அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்தராக பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அவங்களோட ஃபார்மும் நம்ம விசிட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கிட்டு வாங்குறீங்க, இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருது, அதை வந்து அடுத்த லெவலில் நீங்கள் கொண்டு போக போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்கள் கூடவே இருந்து ஷெட்டோட செட்டப்பில் இருந்து நீங்கள் இந்த மாதிரி பேக்கை வந்து கட்டி தொங்க விடுற வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சப்போஸ் தமிழ்நாட்டில் இருக்கீங்க இல்லை இந்தியாவில் எங்கே இருக்கீங்க அப்படின்னாலுமே அங்கே நாங்கள் வந்து தங்கி ஸோ அதுக்கான ட்ரைனிங் எல்லாமே வந்து நேர்லேயே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பெரிய லெவலில் எடுத்தோடனே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நான் எல்லாருக்குமே அதை தான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபர்தராக அடுத்த லெவல் கொண்டு போகிறீங்க, கிட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு, அடுத்த லெவல் கொண்டு போகிறீங்கன்னா ரொம்ப மினிமமாக எவ்வளோ ஆரம்பிக்கணும், அதுலேருந்து உங்களால் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்து இப்போ நீங்கள் மஷ்ரூம் ஃபார்ம் ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்து 2 வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஒரு ப்ராப்பர் பிளானோட உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் ஸோ உங்களுக்கு மஷ்ரூம் ஃபார்ம் பற்றி நீங்கள் ஆல்ரெடி மஷ்ரூம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல அப்படின்னாலும் இல்லை இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்கனாலும் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஸோ எங்களோட கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காளான் வளர்ப்பை பற்றி யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். ஏன்னா டே டு டே ஒவ்வொரு நாளுமே வந்து காளான் வளர்ப்பை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு உங்களோட நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.